வணக்கம். மதுரை டாபிக் சேனல் நவநீத கிருஷ்ணன் காளிதாஸ். இப்போ இந்த வாரம் 30ஆம் தேதி அட்சய திதி வருது. ஸோ அட்சய திதி எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா, நம்ம கண்டிப்பான முறையில் தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அட்சய திதின்றது என்னதுன்னா, அட்சயம்னா வளர்த்தல். ஸோ நம்ம என்ன அன்றைக்கி பண்ணுறோமோ அது வளரும். ஸோ அன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், சரி உப்பு வாங்கலாம், பால் வாங்கலாம், மஞ்சள் வாங்கலாம், தயிர் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் வாங்கலாம். இதெல்லாம் மகாலட்சுமியோட அம்சம். இதெல்லாம் வாங்குங்க. ஏன்னா போன வருஷம் அட்சய திதியில் தங்கம் வாங்கினவங்க ஃபுல்லாக இந்த வருஷம் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்களா? சரியா? இதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை தான் நம்மளுக்கு. இப்போ இந்த 25 வருஷமாக இல்லை 20 வருஷமாக தான் இந்த அட்சய திதியெல்லாம் கொண்டாடுறோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் அட்சய திதி யார் கண்டா? திதிகைன்றது என்னென்னா, ஒரு நல்ல ஒரு திதி, அதில் எது பண்ணாலும் அது வளரும். அது சித்திரை மாதத்தில் வர திதிகையில் அட்சய திதிகைன்னு பேர். அதில் ஆதிசங்கரர் கனகதாரா சோத்திரத்தை பாடினதுனால அந்த அட்சய திதியை கேரளாவில் காலடியில் இருக்க ஒரு கோயிலில் கொண்டாடினாங்க. அது அப்படியே பெருகி இப்போ நம்ம எல்லோரும் கொண்டாடுறோம். ஸோ அந்த நாளில் மரம் நடலாம். அந்த மரம் நட்டோம்னா நம்மளுக்கு ஜென்மமாக இருக்க பாவமெல்லாம் போயிடும். மரம் நடுங்க. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அந்த மரம் ஒவ்வொரு நாளும் ஆக்சிஜனை வெளியிடுது. அந்த எவ்வளோ மக்கள் அதை சுவாசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு உயிர் கொடுத்த ஒரு நன்மை கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மாதிரி செய்யுங்க. மரம் நட முடியாது, ஒரு செடி நடுங்க. இல்லை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது ஒரு குழந்தைக்கு ஒரு பேனா பென்சில் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி உதவிகள் செய்யும். இந்த மாதிரி உதவிகள் செய்யும்போது நம்மளுக்கு அதே மாதிரி அடுத்தடுத்து செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய அமையும். அந்த சந்தர்ப்பங்கள் அமையறதுக்கு கடவுள் நம்ம கருணை பண்ணுவார். ஸோ எதுனாலும் வளர்றது தானே. எல்லோரும் அட்சய திதியை நல்லபடியாக கொண்டாடுவோம். கடன் வாங்காமல் கொண்டாடுவோம். கடன் வாங்கினா கடனும் வளரதான் செய்யும். ஸோ கடனும் வாங்காமல் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.